சிவவாக்கியாரின் பாடல்கள் விளக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 46. தொடர்ந்து நாம் இந்த பாடல்களை பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம். சித்தமற்று சிந்தையற்று ஜீவனற்று நின்றிடம், சத்தியற்று சம்பு அற்று சாதிபேதமற்று நன், முத்தியற்று மூலமற்று மூல மந்திரங்களும், வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே. ரொம்ப அழகாக சொல்கிறார். சித்தமற்று சிந்தையற்று ஜீவனற்று நின்றிடம். பாருங்க, மனம் இல்லாமல் எண்ணம் இல்லாமல் சித்தமில்லாத ஒரு நிலைக்கு நாம் போய்விடுவோம். சக்தியற்று சம்பு அற்று சாதி பேதம் அற்று நல். என்ன பண்ணுவோம்? சக்தி இருக்காது, உயிர் இருக்காது. சிவன், சாதி பேதங்கள், முத்தி, மந்திரங்கள், இது எல்லாவற்றையும் நாம் தாண்டி 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 போய்கொண்டே இருப்போம். அதுக்குள்ளாரையே நம்ம மூழ்கி கிடந்தால் அது முன்னேற்றம் இல்லை, அது ஆன்மீக வளர்ச்சி இல்லை. அதை எல்லாவற்றையும் நாம் கடந்து 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 போகும்போது ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்சும பஞ்சாட்சரம், அந்த ஜாதி பேதங்கள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்படி நமக்கு மாற ஆரம்பித்தாதான் நாம் ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சியிலே போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜாதி பேதங்களுக்குள்ளேயே கடந்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்மீக வளர்ச்சி இன்னும் வாய்க்கவில்லை அப்படிங்கிற பொருள்தான். இந்த மூல காரணமுமான மூல பிரகிருதியும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், மூல மந்திர ஜபங்களும் இல்லாமல், மூல காரணத்தில் நாம் எந்த காரணத்தின் வழியாக தோன்றினோமோ அந்த காரணமாகிய சிவத்தில் மட்டுமே நம்முடைய மனம் நிலைத்திருக்கும். இதுதான் ஆன்மீக வளர்ச்சி என்று சிவவாக்கியார் குறிப்பிடுறார். ஆன்மீக வளர்ச்சின்னா இது எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு நாம் போகணும். ஜாதி பேத மதங்கள் எல்லாவற்றையும் அற்று சிவம் என்ற ஒன்றுதான் என்ற நிலையை நோக்கி நாம் நகர ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தண்ணீருக்குள்ளே நம்ம தூய்மை செய்து கொள்வதற்காக தண்ணீருக்குள்ளே போகிறோம். தண்ணீருக்குள்ளேயே கிடந்தால் எப்படி? அதுலேருந்து கரை ஏறணும்ல. அந்த மாதிரி தான் நாம் இந்த உலகத்தில் தோன்றிய நாம் அதிலேருந்து கரையேறணும் அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களிலே இருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும். அதற்கு அடுத்தது ஒரு பாடல் சொல்கிறார் பாருங்க. சாதியாவதேதடா சலம் திரண்ட நீரலோ, பூதவாசல் ஒன்றலோ பூதமைந்தும் ஒன்றலோ, காதில் வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ, ஜாதி பேதம் போதுகின்ற தன்மை என்ன தன்மையே. நம்மளை பார்த்து கேட்குறாரு, என் மனிதர்களே, இந்த ஜலம் திரண்ட நீர், ஜலம்னா தண்ணி, சலம் அப்படின்னா ஓடிக்கொண்டே இருப்பதுன்னு அர்த்தம், அசைந்து கொண்டே இருப்பது. அப்படிப்பட்ட ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்குல்ல, அந்த நீரில் அந்த நீர் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா குளம், குட்டை, கிணறு, ஏரி, கடல், ஆறு அப்படின்னு ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது. ஆனால் தண்ணிங்கிறது ஒன்று தானே. பேர்கள் வேறு இருந்தாலும் தண்ணிங்கிறது ஒன்று தானே. அதே மாதிரி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஐம்பூதம் தானே நம்முடைய உடலுக்குள்ளே எல்லாம் ஒன்றா போய் தானே கிடக்குது. இந்த மாதிரி இது எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நாம் பார்க்கும்போது கடவுள் அப்படிங்கிறதும் பல்வேறு மதங்கள் இருக்கலாம், ஜாதிகள் இருக்கலாம், வடிவங்கள் இருக்கலாம், உருவங்கள் இருக்கலாம், மந்திரங்கள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் கடவுள் என்பது ஒன்று தானே. நம்ம காதில் போட்டுக்கிறோமே, நிறைய பழைய கால நகைகள்லாம் போட்டுக்குவாங்க. அதுக்கு வாளி, காரை, கம்பி, பாடகம் இவரே இதில் குறிப்பிடுறாரு. காதில் வாளி, காரை, கம்பி, பாடகம் பொன் ஒன்றலோ. இது எல்லாம் பெயர்கள் வெவ்வேறு இருந்தாலும் அது எல்லாமே தங்கத்தினாலே தானே செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் சண்டை போடாதீங்க, ஜாதி வேறுபாடு பார்க்காதீங்க, எல்லாவற்றிலேயும் ஆண்டவன் இருக்கிறான் என்பதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சிவவாக்கியார் ஆன்மீக பக்தர்களுக்கு இதை சொல்கிறார். அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்.
கறந்த பால் முலை புகா கடந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடல் புகா விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. ரொம்ப அற்புதமான பாடல். இதில் நாம் இன்னொன்றும் தெரிஞ்சுக்கணும். காலம் போயிட்டுது அப்படின்னா, பேசின வார்த்தை வெளியில் போயிட்டுது அப்படின்னா மறுபடியும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. கறந்த பால் மீண்டும் முளைக்காம்பில் போய் சேர்வதில்லை. ஒரு மாட்டுக்கிட்டேருந்து பாலை கறக்குறோம், மறுபடியும் அந்த பாலை மாட்டுக்குள்ளார ஏற்ற முடியுமா? அந்த காம்பு வழியானா ஒரு நாளும் ஏற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு வெண்ணெயை மோரில் தான் கடைவோம். கடைஞ்சி அந்த வெண்ணெயை எடுத்த பிறகு அதை தூக்கி நீங்கள் மோரில் போட்டிங்கன்னா அது மோரோடு ஒட்டவே ஒட்டாது. அது தனியாக மிதந்து கொண்டு தான் கிடக்கும். அதை மறுபடியும் நாம் என்ன பண்ண முடியாதுன்னா மோருக்குள்ளார கொண்டு போய் செலுத்தவே முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சங்கை எடுத்து ஒலி எழுப்பினோமே ஆனால் அந்த ஒலி வெளியில் போயிட்டுதுன்னா மறுபடியும் அது சங்குக்குள்ளார வரவே வராது. அதே மாதிரி தான் விரிந்த பூ மீண்டும் மொட்டாகாது, உதிர்ந்த காய் மீண்டும் மரத்துக்குள்ளார போய் சேராது. இலைகளும் கீழே விழுந்த இலைகள் மறுபடியும் போய் கிளைகளிலே ஒட்டாது. அந்த மாதிரி இறந்து போனவர்கள் தான். மறுபடியும் அதே உடம்பு அவங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்போ வேறு உடம்பு வாய்க்குமோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. அதனால தான் பிறவிகள் தோறும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா இந்த உடலோடு இருக்கும்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இறந்தவர் மீண்டும் அதே உடலுடன் பிறப்பதே கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறார். அடுத்தது பாருங்க. தரையினில் கிடந்த போதன்று அன்று தூய்மை என்றிலீர், துறையறிந்து நீர் குளித்து அன்று தூய்மை என்றிலீர், பறையறைந்து நீர் பிறந்து அன்று தூய்மை என்றிலீர், புறையில்லாத ஈஸ்வரோடு பொருந்துமாறு எங்கனே. அவர் என்ன சொல்கிறாரு, பெண்கள் ஒதுங்கி இருக்காங்கல்ல, அப்போ என்ன சொல்கிறோம், தீட்டு அப்படின்னு சொல்கிறோம் பெண்களை. அதே மாதிரி பெண்கள் குளிக்கிற அறையில் சில பேர் குளிக்கவே மாட்டாங்க, ஏன்னா தீட்டு. குழந்தை பிறந்தாலும் தீட்டு, குழந்தை செத்தாலும் தீட்டு, மனுஷன் பிறந்தாலும் தீட்டு, மனுஷன் செத்தாலும் தீட்டு, பெண்கள் இருந்தாலும் தீட்டு அப்படின்னு எல்லாத்துலேயும் தீட்டு தீட்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மடின்னு சொல்கிறோம், ஆச்சாரம்னு சொல்கிறோம். மடிங்கிறது என்ன, ஆச்சாரங்கிறது என்ன, தீட்டுங்கிறது என்ன, எல்லா உடம்புக்குள்ளேயும் எல்லா தீட்டும் எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இறைவனை எங்கே நினைக்கிறோம், உள்ளத்துக்குள்ளே தான் நினைக்கிறோம். வேறு அவனை எங்கே நினைக்க முடியும், கண்ணால் தானே பார்க்குறோம். அந்த கண் எங்கே இருக்குது, உடம்புல தான் இருக்குது. வாயால் பாட்டு பாடுறோம், அது எங்கே இருக்குது, இந்த உடம்புல தான் இருக்குது. இந்த உடம்பே அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போதே தீட்டுப்பட்ட உடம்பு தானே. அப்போ இந்த உலகத்தில் தீட்டு இல்லாத இடம் எங்கே இருக்குது? அந்த தீட்டில் இருந்து தானே உலகத்தில் குழந்தைகளே ஜனிக்கின்றன. அப்படின்னா தீட்டு இல்லாத இடம் என்று எது இருக்கிறது? அதனால் இது புரிய மாட்டேங்குதே உங்களுக்கு. புரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தீட்டுன்னு சொல்கிறீங்க. இனிமே அந்த மாதிரி சொல்லி யாரையுமே ஒதுக்காதீங்க. ஏனென்றால் நம்முடைய இந்த இறைவன் என்பவன் நமக்குள்ளே இருக்கிறான். அப்போ தீட்டுக்குள்ளே தான் கடவுளும் இருக்கார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எத்தனையோ நாயன்மார்கள் வரலாறெல்லாம் இருக்குது. நந்தனார் நாயனாரெல்லாம் தீட்டுன்னு ஒதுக்கி தானே வச்சுருந்தாங்க. அப்போ தானே இறைவன் என்ன பண்ணுறாரு, அவங்களையே போய் நீ அழைச்சிட்டு வான்னு சொல்லி எல்லாருக்கும் கனவுல சொன்னார். அதுக்கப்புறம் அவரை கோயிலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கதைகள்லாம் ஒரு புறம் இருக்கிறது. ஆனாலும் மனதளவில் அந்த நிலை நமக்கு இன்னும் மாறவே இல்லை. அதுக்கு அடுத்த பாட்டு முக்கியமான பாட்டு தான். தூமை என்றுளே துவண்டலையும் ஏழைகாள், தூய்மையான பெண்ணிருக்க தூய்மை போனதெவ்விடம், ஆமை போல மூழ்கி வந்த அநேக வேதம் போதுரீர், தூய்மையும் திரண்டுருண்டு சொற்குருக்களானதே. தீட்டு தூய்மை அப்படின்னா தீட்டுன்னு அர்த்தம். அந்த தீட்டுன்னு சொல்லிட்டு அலையிறீங்க, எதை தொட்டாலும் தீட்டுன்னு அலையிறீங்களே, நீங்கள்லாம் அறியாமை மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட அவங்கள வேற நான் என்ன சொல்கிறது. இந்த வாழைப்பெண் அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிடுவாங்க. வாழைப்பெண் அப்படின்னு சக்தியை குறிப்பிடுவார்கள்.
அந்த சக்தி என்பவள் எங்கே இருக்கிறாள் என்றால் நம்முடைய உடலுக்குள்ளே தான் இருக்காள். அந்த வாழைப்பெண், பெண்ணே தீட்டுன்னு சொல்கிறீங்களே, அந்த வாழைப்பெண் எங்கே இருக்கா? உங்களுக்குள்ளே தானே இருக்கா. அப்போது அவள் உங்கள் உள்ளத்துக்குள்ளார இருக்கும்போது உங்களுடைய உடலுக்குள்ளே ஆற்றலாக, சக்தின்னா ஆற்றல் தானே. ஒரு சோறு அள்ளி திங்கணுன்னாலும் அந்த சக்தி இருந்தால் தான் சாப்பிட முடியும். பேசணுன்னாலும், பார்க்கணுன்னாலும், நடக்கணுன்னாலும் எல்லாத்துக்கும் அந்த சக்தி வேணும். அந்த சக்தி என்ற அந்த வாழைப்பெண் எங்கே இருக்கா அப்படின்னா உங்களுடைய உடலுக்குள்ளேயே தான் அவள் இருக்கிறாள். உனக்குள்ளேயே அவள் இருக்கும்போது தீட்டு ஒன்றை விட்டு எங்கே போகும்? எப்போ உயிர் இந்த உடம்பை விட்டு வெளியில் போதோ அப்போ தான் அது போகும். அப்பையும் தான் தீட்டுன்னு 16 நாளைக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறது? ஆமையை போன்று நாம் என்ன பண்ணுறோம்? தண்ணிக்குள்ளார குளிச்சுட்டு தீட்டு போயிட்டுன்னு சொல்கிறோம். எப்படிங்க போகும்? எண்ணற்ற வேத மந்திரங்களை சொல்கிறோமே, அந்த வேதங்களை சொல்கிறதே யார்? தீட்டு தானே. சொல்லி கொடுக்குறவங்களாம் யார்? அம்மா வயிற்றில் பிறந்தவங்க தானே. தீட்டு திரண்டு தானே ஒரு பெண்ணை ஒரு குழந்தையாக உருமாறுகிறது. அப்போது வேதம் சொல்கிற குறுக்களும் தீட்டு தான், எல்லாரும் தீட்டு தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சிவவாக்கியார் இந்த பாடல்களின் மூலம் நமக்கு குறிப்பிடுகிறார். அதனால் நாம் எதையும் ஒதுக்காமல் தீமைகளை மட்டுமே ஒதுக்கி நன்மைகளை நம்முடைய வாழ்விலே சேர்த்து நல்வாழ்க்கை வாழ்வோமாக. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.